and welcome back to my channel. This is Learn with Sudarshan. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா Physics Class 12 NCERT syllabus chapter number 4 Moving Charges and Magnetism இருக்கிற இன்ட்ரோடக்ஷனும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல இருந்து நம்ம பிசிக்ஸ் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஜஸ்ட் நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பத்தியும் மேக்னட்டிசம் பத்தியும் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து தெரியும். பட் அது ரெண்டுத்துக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுன்றது 200 இயர்ஸ் ago தான் தெரியும். தட் இஸ் 1820 ல தான் இந்த சயின்டிஸ்ட் ஹான்ஸ் கிறிஸ்டியன் எர்ஸ்டெட் மேக்னட்டிசம்க்கோ எலக்ட்ரிசிட்டிக்கோ ஒரு ரிலேஷன் இருக்கிறது கண்டுபிடிச்சாரு. அது எப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் an accidental இன்வென்ஷன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல வந்து வர்க் பண்ணிருக்கும் போது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சிருக்காரு. சோ வாட் ஹி அப்சர்வ்ட் இஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல கரண்ட் பாஸ் ஆகுது பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் காம்பஸ்ல அந்த நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுது அவர் நோட்டீஸ் பண்றாரு. அவர் வந்து உடனே ஷாக் ஆகுது, என்னடா இது எப்படி கரண்ட் போகும்போது எப்படி நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சோ அவர் என்ன பண்றாருன்னா கரண்டோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணும்போது அந்த நீடிலோட டிஃப்ளெக்ஷனும் ஆப்போசிட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி கரண்ட் இன்னும் அதிகமா கொடுக்கும்போது அந்த நீடிலோட டிஃப்ளெக்ஷனும் அதிகமாகுது. சோ இதுல இருந்து அவர் என்ன கன்க்ளூட் பண்றாரு, 1820 ல இந்த இன்வென்ஷன் நடந்தது, என்ன கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா the moving charges or currents produce a magnetic field in the surroundings. சார்ஜ் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கறத கன்க்ளூட் பண்றாரு. இத பேஸ் பண்ணி 1864ல வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் மேக்ஸ்வெல்ங்கற இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, எலக்ட்ரிசிட்டியோட லாஸும் மேக்னட்டிசமோட லாஸையும் கம்பைன் பண்ணி ஃபார்முலேட் பண்றாரு. சோ இந்த ஃபார்முலேஷனுக்கு அப்புறம் தான் ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாரு. அது என்ன கன்க்ளூஷன்னா லைட்ங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான கன்க்ளூஷனை ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் இந்த ஒரு இன்வென்ஷன் மூலமா அவர் தெரிவிச்சாரு. சோ இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயகிராம்ஸ்ல ஒரு சின்ன கன்வென்ஷன் யூஸ் பண்ண போறோம். தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எமர்ஜிங் அவுட் ஆஃப் பிளேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா இந்த போர்ட்ல இருந்து வெளில வருது, போர்ட்ல இருந்து வெளில உங்ககிட்ட வருது, போர்ட்ல இருந்து உங்ககிட்ட வருது. இன்டு தி பிளேன்னா கிராஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதாவது இங்க இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி உள்ள போகுது, அதாவது இந்த போர்டுக்குள்ள போகுது, இப்படி உள்ள போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போகுது. டாட் ரெப்ரசன்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெளிய வருது and cross represents magnetic field உள்ள வருது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிமிலர் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு ஸ்டாட்டிக் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ as the same way moving charges produces magnetic field. சோ நம்ம வந்து சாப்டர் 1 அதாவது எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எப்படி வருதோ அதே மாதிரி அந்த சார்ஜ் மூவ் ஆச்சுனா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. And several basic properties are identical to electric field. Electric field ல இருக்கிற எல்லா basic propertiesum almost similar to magnetic field அப்படினு சொல்றாங்க. And it also obeys superposition principle. What is superposition principle? It states that the magnetic fields of several sources is the vector addition of magnetic field of each individual sources. Superposition principle என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரீஜன்ல n number of magnetic fields இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா B1, இது வந்து பாத்தீங்கன்னா B2, இது வந்து பாத்தீங்கன்னா B3, இந்த மாதிரி எக்கச்சக்கமா Bn வரைக்கும் இருக்கு. n number of magnetic fields இருக்கு. சோ இந்த ரீஜனோட டோட்டல் magnetic field என்னன்னா the vector sum of individual magnetic fields. அடுத்து லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் யார் கண்டுபிடிச்சானா ஹென்ரிக் ஆண்டோன் லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டச் தியரிட்டிக்கல் பிசிசிஸ்ட் தான் with based upon the experiments of Ampere வச்சு இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸை லாரன்ஸ் கண்டுபிடிச்சார். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக்கிங் a negative charge, ஓகேங்களா, இந்த நெகட்டிவ் சார்ஜோட மேக்னிட்யூட் -q. இப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் in this direction ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கு. So we have studied that moving charges produce magnetic fields. So அப்போ அந்த magnetic field எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த டைரக்ஷன்ல magnetic field போகுது. ஓகேங்களா, and we have also studied electrostaticsல நம்ம என்ன படிச்சிருப்போம், ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் ஒரு நெகட்டிவ் சார்ஜ்ல எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், ரேடியலி இன்வெர்ட் டுவர்ட்ஸ் தி சார்ஜ். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் இந்த சார்ஜ் சுத்தி இப்படி ஆக்ட் ஆகும். இந்த மூவிங் சார்ஜ்ல ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டில மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆக்ட் ஆகுது as well as எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டும் ஆக்ட் ஆகுது.
இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலையும் கொடுக்கிற டோட்டல் ஃபோர்ஸ் தான் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. அதான் ஈக்குவேஷன்ல F vector is equal to Fe vector, electrostatic force plus magnetic force F vector. ஓகேங்களா? சோ அதான் இங்க ஸ்டேட் பண்ணும்போது Lorentz force is the force on moving charge exerted due to electric and magnetic field. And we have studied in electrostatics that the electrostatic force is equal to charge times the electric field, that is Q into E vector. Magnetic force தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இந்த சாப்டர்ல படிக்கக்கூடிய ஒரு புது டேர்ம், that is Q times V cross B. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட். நம்ம வந்து வெக்டார் ப்ராடக்ட்ஸ், டாட் ப்ராடக்ட்ஸ் அப்படினு வெக்டார்ஸ் பத்தி டீடைலா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். சோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா Q times V cross B, V vector cross B vector அப்படினு சொல்றாங்க. சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றது என்னது லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ F vector = இந்த Q காமனா இருந்துச்சுனா E vector plus V cross B vector அப்படினு. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் 3 ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்னிட்யூட் ஆஃப் சார்ஜ், சார்ஜோட மேக்னிட்யூட் Q, சார்ஜோட வெலாசிட்டி V. சோ எவ்வளவு ஃபாஸ்டா அந்த சார்ஜ் போகுதோ அவ்வளவு அதிகமா மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகும். அண்ட் thirdly மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த மூவிங் சார்ஜ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. So the magnetic force involves cross product. நான் சொன்ன பாத்தீங்களா V cross B ங்கிறது ஒரு cross product. So இத நம்ம வந்து magnitude in terms of magnitude னா அப்போ modulus of F vector M is equal to QVB cross product எடுக்கும்போது நம்ம sin theta எடுத்துக்கிறோம். So QVB sin theta. So இப்போ இங்க sin theta எடுத்தாச்சு. So with respect to angles எப்படி magnetic force வந்து change ஆகுது அப்படினு பார்க்கலாம். In case the first condition என்ன கொடுத்தாங்க, இப்போ magnetic field இப்படி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, velocity இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ ஒரு சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு அப்படினா the magnetic force is 0. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா θ வந்து 0. அப்போ sin 0 டிகிரி எடுத்தீங்கன்னா which is 0. So automatically உங்களுக்கு வந்து QVB into 0, so 0 into anything 0. உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா magnetic force vanishes அப்படின்னு புக்ல கொடுத்திருப்பாங்க. magnetic force இருக்காது. அதே மாதிரி ஆன்டி பேரலல் இது இல்லாம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0. இப்போ சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படினா the magnetic force is also again 0. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா sin 180 டிகிரி நீங்க ஆன்டி பேரலல்ல உங்களுக்கு கிரியேட் ஆகுற ஆங்கிள் 180 டிகிரி. சோ θ 180 டிகிரி வெச்சீங்கனாலும் sin 180 டிகிரி obviously it is also 0. But if the magnetic field is perpendicular to velocity, then the magnitude of magnetic force is maximum. ஏன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ இந்த கேஸ்ல velocity அதாவது சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி ப்ரொடியூஸ் ஆகுது. சோ இட் இஸ் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு sin 90 டிகிரி வரும். θ வந்து 90 டிகிரி இருந்துச்சுன்னா sin 90 டிகிரி is 1. அப்ப மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும், that is QVB. அவ்வளவுதான். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இன்னொரு கேஸ்லயும் 0 ஆகும். எப்போனா velocity 0வா இருக்கும்போது. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தத மூவிங் சார்ஜஸ் only produce magnetic field. magnetic field இருந்தா தான் magnetic force கிரியேட் ஆகும். இப்போ இந்த சார்ஜ் மூவ் ஆகவே இல்ல, ரெஸ்ட்லயே இருக்குன்னா அப்ப அதோட velocity 0 ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா magnetic ஃபீல்டும் இருக்காது, magnetic forceம் 0வா தான் இருக்கும். அண்ட் இந்த magnetic ஃபீல்டோட SI யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்லா, or it can also be written as Newton second by Coulomb meter. இது எப்படி வந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா F is equals to QVB ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த B வேணும். அப்ப என்ன வரும்? F by QV ன்னு வருமா, which is equal to B. So force ஓட யூனிட் என்ன? நியூட்டன். சார்ஜ் ஓட யூனிட் என்ன? கூலும். velocity ஓடது மீட்டர் per செகண்ட். அப்போ மீட்டர் per செகண்ட் ன்னு வரும். இந்த செகண்ட் இன்வர்ஸ் அதாவது s power -1 மேல போயிடுச்சுனா you will be getting ns. சோ இந்த c யும் m மேல வந்துருச்சுனா உங்களுக்கு வந்து கூலும் பவர் -1 மீட்டர் பவர் -1. சோ அதான் இது. and இன்னொரு யூனிட், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் 1 gauss அப்படின்றது. சோ the 1 gauss is equal to 10 to the power of -4 tesla. So next என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, the magnitude of earth's magnetic field is 3.6 into 10 to the power of -5 tesla.
நம்ம எர்த்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.6 into 10 to the power of -5 டெஸ்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா சோ அந்த பாயிண்ட் உள்ள வந்துச்சுன்னா 0.36 into 10 to the power of -4 டெஸ்லான்னு வரும். 10 to the power of -4 Tesla தான் 1 Gauss. So 0.36 Gauss of magnetic field is produced from the earth. So அவ்வளவுதான் இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் முடிஞ்சது and I hope that you all understand this concept very well. So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கிளாஸ் 12 ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much guys.